வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தான டேஸ்ட்டான நெல்லிக்காய் இட்லி பொடிங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க. இந்த பொடியை வச்சு பொடி இட்லி, பொடி தோசை, பொடி ஊத்தப்பம், சுட சுட சோறு வடித்து சொட்ட சொட்ட நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு 1/4 கிலோ கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. கருப்பு உளுந்து எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தாங்க எல்லாத்தையும் வறுக்கணும். அப்புறம் 1/4 கிலோ பச்சை பயிர் எடுத்து அதையும் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. பச்சை பயிரில் நார் சத்து நிறையா இருக்குது. 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு அது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 50 கிராம் போட்டு வறுங்களேன். கல் உப்பும் காஞ்ச மிளகாயும் ஒன்றா வறுத்திங்கன்னா மிளகாயிலேருந்து ரொம்ப நெடி வராதுங்க. நான் காரத்துக்கு 50 கிராம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கங்க. அப்புறம் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நிழல்லையே உலர்த்தி அது ஒரு 3 கைப்பிடி போடுங்களேன். கருவேப்பிலை தலைமுடி வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. சீரகம் ஒரு 20 கிராம் போடுங்களேன். சீரகம் உடம்புல உள்ள கழிவுகளை எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, 10 மிளகு இருந்தால் பகையார் வீட்டில் கூட சாப்பிட்லாம்பாங்கங்க. மிளகுல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இந்த நெல்லிக்காயை எப்படி காய வச்சு இந்த பொடிக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கி நம்ம பொடி நுணுக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த நெல்லிக்காயை வாங்கி நல்லா கழுவி ஒரு துணியில் ஈரம் இல்லாமல் தொடச்சி இந்த மாதிரி கேரட் சீவுறதுல திருகி ஒரு வெயிலில் வச்சு ஒரு 3 நாள் எடுங்க. நல்லா சூப்பராக காஞ்சிடுங்க. நெல்லிக்காய் தலைமுடிக்கு, கண் பார்வைக்கு, எலும்பு தேய்மானத்துக்கு, சுகர் பேஷண்ட்டு, அப்புறம் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க. அதை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சுன்னு. நம்ம எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூட்லேயே இந்த நெல்லிக்காயை போட்டு ஒரு பிரட்டிடுங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு ஒரு கிளறி நல்லா அது ஆறட்டுங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்களேன். போட்டு நல்லா இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த பொடியை அந்த நெல்லிக்காயோட சுவை, புளிப்பு, காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதை பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப சத்துக்கள் நிறையா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க. இதை மாதிரி கொஞ்சம் பொடி எடுத்து நல்லெண்ணெய் விட்டு முருகலாக நெய் ரோஸ்ட் போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.